கூட தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் நமக்கு மட்டும் செய்த எல்லா நன்மைகளுக்காய் இரக்கங்களுக்காய் இந்த நல்ல நாளிலும் 2024 வருஷம் நவம்பர் மாதம் இந்த 27ஆம் தேதி புதன்கிழமை மாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை, அந்த உன்னதமானவரை, உண்மையுள்ளவரை, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. நீர் கிருபை இரக்கம் நிறைந்தவராய், நீர் பரிசுத்தம் உள்ளவராய், நீர் பரிகாரியாய், நீர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமான மகத்துவமான தேவனே, உமக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே வேத பாடத்தை தியானிக்க, அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் சிந்திக்கவும் அதில் காணப்பட்ட மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நினைத்து உடைய வார்த்தையை நாங்கள் பொருத்தி பார்க்கத்தக்கதாக தேவ கிருபை இந்த நேரத்தில் கொடுத்திருக்காய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் தாமே முன் குறித்து நீர் அவர்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து எங்கள் மத்தியிலே நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி. உடைய கிருபை தயவு தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். அக்கிரமங்களர பாவங்களர எங்களை சுத்திகரிக்கிறோம், பரிசுத்தப்படுத்துவருமாகி உமக்கு நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன நீர் வார்த்தையின் தேவனாய் எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிறவராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறக்காய் நன்றி சொல்லி உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீரை மகிமைப்படும் உடைய நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து காரியங்களை தியானிக்கிற இந்த நேரத்தில் வேதத்தினுடைய எல்லா ரகசியங்களையும் அறிந்து கொள்ள தேவ கிருபையை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். மாத்திரம் நீண்டிருக்க பாகலில் ஜெபிக்க அவர் தன்னை அசைப்பார். நெருப்பாயிருந்திடுவார்.
அசைவாடும் ஆக்கும் அக்கினியாய் என்னை ஆடும் அனலாக்கும் அக்கினியாய் ஏறி தாண்டி போனாலும் வற்றாத ஜீவனுக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் உன்னடக்கம் கருமத்துவம் அணிவாடும் அனலாக்கும் அனலாக்கும் இறங்கிடும் அனலாக்கும் அலைவாடும் அனலாக்கும் அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் அவர் அக்கினியின் மத்தியிலே இருக்கிறவர். அவர் அக்கினியாக நடுவே மோசேக்கு காட்சி தந்த தேவன் அவர். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் அங்கே சவுலாய் மாறுவதற்கு முன்பாய் அதே காட்சியை பவுலும் கண்டதாய் நாம் வேதத்திலே பார்க்க. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் அவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிற இஸ்ரவேலும் சபையிலே எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆவதற்கு முன்பாக அன்று செய்த ஒரு காரியத்திலே ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் நம்முடைய சபை காரியத்திலும் இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியங்களோடு அதை இன்னும் அதிகமாக அதை தியானித்து அதில் உள்ள ஒரு மகத்துவமான காரியங்களை நாம் இன்றைக்கு இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் எழுந்து நின்று யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5-6 மாறி மாறி வாசிக்கலாம். யாராவது ஒருவர் அதை வாசியா? அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே மட்டுமாய் நீர் எங்களை ஒருவரோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். இன்றைக்கும் விசேஷமா இன்றைக்கு
ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே நீர் மீட்பதற்கு முன்பாக ஒரு சிறு காரியத்தை, அந்த மகத்துவமான காரியத்தை, அது தலைமுறை தோறும் அதை நினைவு கூர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த மகத்துவமான காரியத்தை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அது ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒரு சிறு காரியமாக தோன்றலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு அது எவ்வளவு மகத்துவமான காரியம் என்று இந்த நேரத்தில் மீண்டுமாய் உணர்ந்து கொள்ள, அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தாரும். பேசுறடியானை மறைத்து மூடிப்பேன். கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து வார்த்தை என்னும் அப்பத்தினால் மன்னாவினால் போஷிக்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்திலே நாம் வாசித்த ஒரு மிக முக்கியமான காரியம், கடந்த வாரமும் இதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இங்கே நாம் பார்க்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை 14 நாட்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும், எவ்வளவு நாட்கள் வைத்து, பிறகு அந்த மாதம் இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் அதை எப்பொழுது அடிக்க வேண்டுமாமா? சாயங்காலத்திலே அதை அடிக்க வேண்டும். ஆமே. பாருங்க, கடந்த வாரம் நாம் தியானித்தோம் இயேசு கிறிஸ்துவை அங்கே பிலாத்து முன்பாக, ஏரோது முன்பாக கொண்டு சென்று அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை பேசின பிறகு அவரை சிலுவையில அடிக்க கொடுக்கிற நேரமானது அது சாயங்கால வேலையாக இருக்கிறது. மதியம் அது ஒரு 3 மணி சுமார் என்று சொல்லப்படுகிறது. ஆமே. அது சாயங்காலத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அது நம்முடைய தேவனுடைய மரணத்திற்கு ஒரு சாயலாக, ஒரு அடையாளமாக அன்றைக்கு அந்த காரியமானது அது செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த இரத்தத்தை எங்கே பூச வேண்டுமாமா? வாசலின் மேற்சட்டத்தில் பூச வேண்டும். அது ஆங்கிலத்தில் லிண்டல். எப்படி ஒரு கதவுக்கு மேலே ஒரு லிண்டல் என்கிற ஒரு பகுதியை வைத்து அதை தாங்கும்படியாக, அந்த கதவு அந்த எந்த பக்கமும் வளையாதபடி அல்லது எந்த பக்கமும் அசையாதபடி அதை பிடித்து கொள்ளும்படியாக அது ஒரு மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த லிண்டல் என்கிற பகுதி. அந்த பாருங்க, அதை நீங்க அப்படியே சிலுவையோடு பொருத்தி பார்த்தால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த 2 கைகள் விரிக்கப்பட்டது, அதை பார்க்கிற பொழுது அந்த ஒரு லிண்டல் போல அது தெரியும். ஆமென். பாருங்க, அது எப்படி கதவுக்கு மேலாக 2 பக்கமும் அது நீண்டு அந்த முழு கட்டடத்தையும், அந்த லிண்டல் தான் முழு கட்டடத்தை சுற்றி போட்டு அதற்கு பிறகுதான் இந்த நிலவு சட்டத்தை வைப்பார். சட்டத்தை வைத்து அதன் மேலே இந்த லிண்டலை வைத்து அதை இன்னும் ஸ்ட்ராங்காக செய்வார்கள். அது எங்கே இருக்கக்கூடாதாமா? அந்த ரத்தம் அந்த வாசல் சட்டத்தில தான் இருக்க வேண்டும். அது அந்த வாசல் படி மீதோ அல்லது அந்த வாசலை வைக்கிற அந்த கால் மீதோ அல்லது அந்த தரையிலோ அல்ல. ஆமென். எங்கே பூச வேண்டும்? வாசலின் மேற்சட்டத்திலே அதை பூசி இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, வேதத்திலே ஒவ்வொரு காரியமும் நாம் மிக உன்னிப்பாக, மிக கவனமாக அதை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது அது எவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் எதை செய்தாலும் அதை எல்லா காலங்களுக்கும் பொருந்தும்படியாக, எல்லா நாட்களிலும் அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அவர் மிக சரியாக அந்த நாட்களிலே அது மிக சரியாய் பொருந்துவது மிக அவசியமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆகவேதான் அந்த சிலுவையோடு அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது மிகச் சரியாக அந்த சிலுவை ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், அது
அந்த சிலுவையை யார் நோக்கி பார்த்தால், ஆமேன். எப்படி அன்றைக்கு கொள்ளுவாய் சர்ப்பங்கள் வந்த பொழுது அங்கே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி, அந்த வெண்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்தார்கள். ஆமேன். அதே போல இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில மரித்த அந்த சிலுவை காட்சியை யாரெல்லாம் நோக்கி பார்த்து தங்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை அங்கே அறிக்கை செய்து அவரோடு கூட யாரெல்லாம் ஒப்புரவாகிறார்களோ அவர்கள் அங்கே தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். ஆமென். ஏனென்றால் இந்த முழு உலகத்தையும் தேவன் நியாயந்திருக்க வரப்போகிறார் என்று வேதம் நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. அதான் கடந்த 2000 ஆண்டுகளாக அங்கே சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கே மோசேயை அனுப்பி ஆண்டவர் அங்கே பார்வோனுக்கும் அந்த எகிப்து ஜனங்களுக்கும் அங்கே 10க்கும் மேற்பட்ட வாதைகளை அனுப்பி அவர்களை எச்சரிக்கிறார். இந்த பூமி, இந்த ஜனங்களை தேவன் அங்கே விடுவிக்க வேண்டும், இந்த ஜனங்கள் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வது அவர்கள் அதை தடை செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். பார்வோனில் இருந்து அந்த அதிகாரிகள் எல்லோருமே அவர்களை நெருக்கடி கொடுக்கிறதை பார்க்கலாம். அது இன்றைக்கு எகிப்து எப்பொழுதுமே உலகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அங்கே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது போல இன்றைக்கு சாத்தானும் என்ன செய்கிறான்? அவனுடைய மரணம், அவனுடைய முடிவு வரப்போகிறது என்று அறிந்து அவன் தேவ ஜனங்களை இன்னும் அதிகமாய் கடினப்படுத்தி அவன் தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க முடியாதபடி அல்லது தேவனுடைய நாமத்தை யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி, பேச முடியாதபடி இன்றைக்கும் அவன் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நீங்க தேவனை விடுதலையோடு ஆராதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் அங்கே தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு எல்லா இடங்களிலேயும் தேவனை குறித்து பேசி தேவனை ஆராதிக்க முடிகிறது என்றால், இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல இல்லாதபடி நாட்கள் அங்கே கடந்து செல்ல செல்ல அது மிகவும் குறுகி கொண்டு வருகிறது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவிலே மத சுதந்திரமானது, தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்வது அல்லது சபைகளுக்கு செல்லுகிற காரியங்கள், ஆராதிக்கிற காரியங்களிலே இருந்த அந்த ஒரு சுதந்திரமான சூழ்நிலை இன்றைக்கு வாசற்கதவு அடைபடுகிற அந்த சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆகவேதான் யாரெல்லாம் அந்த வாசற்கதவுக்கு உள்ளாக, அது எப்படி இருக்க வேண்டுமாமா? இவர்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இவர்கள் வீட்டிற்கு உள்ளேதான் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க அதை நீங்க உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டும். நீங்க வீட்டை அந்த இரத்தத்தை பூசி நீ வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த இரத்த கோட்டை, அந்த இரத்தத்தை விட்டு வெளியே வருகிறார்களோ அங்கே அவர்களுக்கு என்ன உண்டாகுமாமா? மரணம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது இயேசு தீர்ப்பில்லை. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அங்கே பவுல் சொல்லுகிறதை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய பிரகாரமாய் நடக்கிறவர்களுக்கு, மாம்சத்தின்படி அல்ல, உலகத்தானை போல நடக்கிறவர்களுக்கு அல்ல. உலகத்தானை போல் நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டாமா? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் தேவனுடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு தேவனுடைய அந்த பரிசுத்தாவி என்கிற அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது, பரிசுத்தாவி உங்களை வழிநடத்தும் பொழுது, அதனாலதான் அங்கே இயேசுவும் சொன்னார், அங்கே சத்திய ஆவியாகிய பரிசுத்தாவி உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். ஆமென். அப்ப சத்திய ஆவியானவராக அந்த பரிசுத்தாவியானவர் உங்களை வழி நடத்தும் பொழுது
நீங்க எதன்படி நடக்க மாட்டீர்களாமா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறபடியால். ஆமென். நீங்க ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவரோ, ஆவிக்கேற்ற சிந்தைகளை, ஆவிக்கேற்ற செய்கைகளை, எதையெல்லாம் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு எச்சரிக்கிறாரோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று எச்சரிக்கிறாரோ, அப்படி நீங்க அதற்கு கீழ்ப்படிந்து அந்த ஆவிக்குட்பட்டு நீங்கள் நடக்கிற பொழுது உங்களுக்கு என்ன கிடையாதாமா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்னது? அது மரணமாக இருக்கிறது. தேவனை விட்டு நம்மை பிரித்து போடுகிற காரியமாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உலகத்தான் ஆக்கினை தீர்ப்பை குறித்து அவனுக்கு எச்சரிப்பில்லை. வேதம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக எச்சரிக்கிறது. இதை செய்யாதே, இப்படி நடக்காதே, இதை பண்ணாதே, இது அக்கிரமம், இது அநியாயம், இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதை குறித்து என்ன செய்வதில்லை? கவலைப்படுவதோ அல்லது அதை குறித்து சிந்திப்பதோ இல்லை. ஆகவேதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு, தேவனுடைய அந்த ஜீவன் நமக்கு உண்டு. ஆமென். ஆகவேதான் பாருங்க, என் ஜீவனை கொடுத்து உங்களை நான் மீட்டுக் கொண்டேன், என் ஜீவனையே உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அவர் ஜீவனை நமக்காக கொடுத்ததை உலகத்தானை போல நாம் மதிமறந்தோ அல்லது உலகத்தானை போல நாம் நடக்கிற பொழுது நாம் அந்த எல்லை கோட்டை தாண்டினவர்களாகி விடுவோம். ஆகவேதான் பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஜெப சிந்தையோடு, நாம் ஜெபத்தோடு, அதனாலதான் நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், உங்களுடைய ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் ஜெபம் கூடம், ஜெபம் ஆராதனை, அங்கே ஜெபத்தோடு நாம் செய்யும் பொழுது இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன், அல்லது ரெவரண்டா இருக்கிறேன், நான் ஒரு பிஷப்பா இருக்கிறேன், நான் ஒரு உயர் பதவியில் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே குடும்ப ஜெபமோ அல்லது குடும்பத்திலே அங்கே பக்தி மார்க்கத்துக்கு எதுவான வழிகளோ இல்லாதபடி அங்கே அவர்கள் தங்களை மட்டும் அங்கே சரி செய்து கொண்டு குடும்பத்தை குறித்து கவலை இல்லாதபடி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற மிகப்பெரிதான ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரைத்தான் சொன்னார், உன் யாரு நமக்கு சத்துரு? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொன்னார். பாருங்க, உன் வீட்டார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்த்து நடக்கும் பொழுது நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த சேவிக்கிற அந்த மனப்பான்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்களை அங்கே மோசே இடத்திலே சொல்லி, வீட்டை விட்டு யாரும் என்ன செய்யக்கூடாது? வெளியே வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த சங்க தூதன் என்ன செய்து விடுவானாமா? கொன்று விடுவான். அந்த வாசப்படியவே நீங்க தாண்டக்கூடாது என்று சொல்லி, அந்த வாசப்படியை தாண்டும் பொழுது அங்க என்ன ஆகுதாமா? மரணம் ஏற்படுகிறது. அப்ப இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நானே வழியாய் வாசலாய் இருக்கிறேன், என்னை அன்றி உங்களுக்கு வேற ஒன்றுமில்லை. அப்ப இந்த வாசலுக்குள்ளதான் நீங்க உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த வாசல் வழியா உள்பிரவேசிக்கிறவனுக்கு என்ன உண்டாமா? நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு அநேகர் எத்தனையோ வழிவாசல்களை கண்டுபிடித்து எத்தனையோ சுயத்திலே செல்வதனால்தான் அங்கே என்ன கிடையாது? ஜீவன் இல்லை. ஆமென். இன்றைக்கு அநேக வழிகள் இருக்கிறது, அநேக வாசல்கள் இருக்கிறது, இன்றைக்கு அநேக போதகங்கள் இருக்கிறது, அநேக அங்கே ஜனங்களை மதவெறி பிடித்தும் ஜனங்களை தவறாய் வழிநடத்தி கொண்டும் ஜனங்களை அங்கே பாவத்திற்கு அநியாயத்திற்கு அல்லது உலக இச்சைகளுக்கு வழிநடத்த இன்றைக்கு அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு சோசியல் மீடியால நீங்க பார்க்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி அங்கே இது சரி, இது தவறு, அதை எப்படி அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட ஒரு நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு டாக்டர் போனா அவரு ஒரு மாதிரி சொல்லுவார். ஜனங்கள் இன்றைக்கு ஒரு குழப்பம் அடைந்த நிலையில் இருக்கிறார். அதே போல நீங்க உண்ணுகிற உணவு, உடுக்கிற உடை, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி ஜனங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு ஒரு குழப்பம் அடைகிற சூழ்நிலை. ஆனால் அந்த குழப்பத்தில் இருந்து தேவ பிள்ளைகள் குழம்பாதபடி அங்கே நேர் பாதையிலே நடக்க, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல்
நாம் நேர்கோட்டிலே நடக்க வேண்டும். அந்த இரத்தத்தை கண்டு அந்த இரத்தத்தினுடைய அடையாளத்திற்குள்ளாய் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, இதற்காக ஒரு பெரிய ஒரு சபையிலோ அல்லது இதற்காக நாம் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி எல்லா நேரமும் எல்லா காரியங்களிலேயே நாம் அதை அங்கே அங்கே நீங்க வேதத்துல நீங்க வாசித்தீர்களானால் அங்கே பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. மத்தேயு அப்போஸ்தலர் 24:14 வாசிங்க. அதை ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதகம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணம். எப்படியாமா? மதபேதம் என்று சொல்லுகிற அந்த மார்க்கத்தின்படி, அந்த வழியின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆராதனை செய்கிறேன். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படி இருக்குதாமா? மதபேதம். மதபேதம்னா என்னது? பைத்தியகாரத்தனமாய், முட்டாள்தனமாய். அது எப்படி இயேசு கிறிஸ்து நீங்க தேவனுங்கிறீங்க, அவர் எப்படி தேவன் எப்படி இந்த பூமியில வந்து மரிக்க முடியும்? அறிந்து கொள்ளாதபடி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாருங்க, அங்கே சொல்லும் பொழுது அது நாம் எப்படிப்பட்டிருக்கிறோமாமா? தேவனுக்குள் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? வாசிங்கள். கொலோசியர் 3:3 சொல்லுது. அங்கே பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது அந்த மார்க்க பேதம் அங்கே என்ன காரியம் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோமாமா? கவனமா கேளுங்க. ஏனென்றால் பாருங்க, நம்ம எதற்கு மரித்திருக்கிறோம்? இந்த உலக காரியங்களுக்கு, உலக வழிபாடுகளுக்கு, உலகத்திலே காணப்படுகிற நம்மை மோசம் போக்குற காரியங்களுக்கு நாம் மரித்திருக்கிறோம். பாருங்க, இப்போ நம்முடைய ஜீவன் இப்ப எங்க இருக்கிறதாமா? கிறிஸ்துவாகி அந்த தேவனுக்குள்ளாக நம்முடைய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்ப தேவன் நம்மை மறைத்துக் கொள்கிறார். தேவன் நமக்கு முன்பாக நின்று சத்ருவனுடைய எல்லா சதி திட்டங்களையும், சத்ருவுடைய பிள்ளைகள் கொண்டு வருகிற எல்லா ஆலோசனைகளையும் நாம் கேட்காதபடி தேவனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்க வேண்டியாக அவர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதான் வேதம் சொல்லுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டது போல நீங்கள் என்னவாக முடியும்? நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சத்தத்தை இன்று யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ வேத வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு உணர்த்துகிறார். அதைத்தான் இங்க சொல்லி இருக்கிறது, தேவனுக்குள் மறைக்கப்பட்டு இப்ப எப்படி இருக்கிறீர்களாமா? பரிசுத்த ஆவியின் மூலமாய். வாசிங்க தாசன், தொடர்ச்சியா வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாருங்க, நாம் தேவனோடு கூட நாம் வெளிப்பட போகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? முத்தரித்திருக்கிறார். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியா என்கிற அந்த முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம் கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனோடு கூட நாம் இன்றைக்கு தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவேதான் பாருங்க, இந்த பூமியிலே நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி, உண்ண உணவோ, உடுக்க உடையோ, இருக்க இருப்பிடமோ, வேலை குறித்து நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு வேண்டுதலோடு விண்ணப்ப தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் சமாதானத்தின் காரணமாக தேவன் தாமே என்ன செய்வார்? உங்களை வழி நடத்தி உங்களை பாதுகாத்து, என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுங்க. அப்ப தேவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம அந்த கோட்டுக்குள்ளாக, அந்த முத்திரைக்குள்ளாக, அந்த தேவனுக்குள்ளாய் நீங்க ஒவ்வொரு நாளும் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, சுய முயற்சி எடுத்துக்கொண்டு
இல்ல நான் இந்த காரியத்தை இப்படி செய்கிறேன், அந்த காரியத்தை அப்படி செய்கிறேன், அது அவர்களுக்கு சொன்னது இல்லது இவர்களுக்கு சொன்னது என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் சுய முயற்சி எடுத்து சுய வழியிலே செல்ல இன்றைக்கு, அதனாலதான் அதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். அது எப்படி என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இந்த ஜனங்கள், நீங்க இதே அதிகாரத்துல யாத்ராகமத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 30ஆம் வசனத்தை வாசிங்க. 12 அந்த ஜனங்களோடு கூட இன்னும் ஒரு சிலர் வருகிறாங்க. நீங்க அவர்கள் யார் என்று அறிந்தால் தெரியும். அவர்கள் எப்படி அங்கே இவர்களோடு கூட இருந்தார்கள் என்று வாசிங்க. அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். இல்ல 38 வாசிங்க. அவர்களோடு கூட அங்கே புறப்பட்டு பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி பல ஜாதியான ஜனங்கள் இவர்களோடு கூட புறப்பட்டு செல்கிறார். இப்ப இஸ்ரவேலர்கள் புருஷர்கள் 6 லட்சம் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு கூட பலவிதமான ஜாதியான ஜனங்கள். பல ஜாதி என்றால் ஏதோ ஜாதியை குறிக்கிறது இல்லை. அங்கே இருந்த மற்ற கூட்டத்தார்கள், அவர்கள் அங்கே இவர்களுக்கு உதவிக்காரராக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீடா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு இதிலே அவர்களோடு கூட தொடர்பு கொண்டவர்களாக இருக்கலாம். இவர்களும் அவர்களோடு கூட தப்பித்து, அந்த மரணத்தில் இருந்து தப்பித்து, அந்த சங்கார தூதனுடைய இதிலிருந்து தப்பித்து, இவர்களோடு கூட நாம் இந்த தேசத்தில் இருந்தால் இன்னும் இந்த வாதை அதிகமாகும் என்று பயந்து இவர்களோடு கூட புறப்பட்டு செல்ல. அப்படி புறப்பட்டு சென்றவர்கள் தான் என்ன செய்தார்கள், வரும் வழியிலே முறுமுறுக்கிறதும், அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கன்றுக்குட்டிகளை ஏற்படுத்தி கொண்டு அதை வழிபடவும், அங்கே குடித்து புசித்து அங்கே தேவ ஜனங்களை தாறுமாறாக்கி போட்டவர்கள் தான் இவர்கள் கூட சென்றவர்கள். பாருங்க, அது ஏன் அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது நடந்ததை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், இன்றைக்கும் நம்மை சுற்றியும் அநேகர் இருக்கிறாங்க. அவர்களை போல நாம் அந்த சத்திய வார்த்தைகளை கீழ்ப்படியாமலோ அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு உள்ளாக நாம் மறைந்திருக்கிறோம், நாம் கழுவப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்ற அந்த உணர்வு இல்லாதபடி அவர்களுடைய யோசனைகள், அவர்களுடைய வழிகள், அவருடைய செய்கைகளை செய்யும் பொழுது அது தேவனுடைய அந்த எல்லைக்கோட்டை கடந்ததை போலாகிவிடும். அங்கே அவர்களுக்கு என்ன வந்ததாமா, வனாந்தரத்திலே அவர்கள் என்ன ஆனார்கள், அவர்கள் எல்லோரும் மரித்து போனார்கள். அவ்வளவு மகிமையாக, அவ்வளவு உன்னதமாக, அவ்வளவு அற்புதமாய் தேவன் வழிநடத்தி சென்றார். அவர்களை பாதுகாத்தார். அந்த செங்கடலை தேவன் பிளக்கச் செய்து அவ்வளவு தூரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த கூட சென்ற ஜனங்களைப் போல இவர்களும் என்ன செய்தார்கள், முறுமுறுப்பதும் எதிர்த்து பேசுவதும், வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்றார் ஆண்டவர் அவர்களை பார்த்து. அது எதற்கு அது நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கும் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற பொழுது அவர்களுடைய ஆலோசனை, அவர்கள் செய்கிற செயல்கள், அவர்கள் சொல்லுகிற காரியங்கள், அவர்கள் நடக்கிற காரியங்களை நாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது அது நம்மையும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம, அல்லது அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அவர்கள் எப்படி காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அவர்கள் எப்படி அங்கே மற்றவர்களைப் போல அங்கே ஒரு சந்தோஷத்தோட, உலகத்திலே காணப்படுகிற சந்தோஷம் தேவனுக்குரிய சந்தோஷம் இல்லை. அந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் அதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு உலக சந்தோஷத்தை மேன்மையாக எண்ணி உலகத்திலே காணப்படுகிற காரியங்களை பெருமையாய் பேசிக்கொண்டு, அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டியதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான சவாலாக இருக்கிறது. அந்த ஜனங்கள் அதை என்ன செய்தார்கள், அறிந்து கொள்ளவில்லை. அங்கே அநேக முறை மோசேயும் எச்சரிக்கிறார்.
அதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கிற பொழுது பாருங்க, இந்த உணவை அவர்கள் எப்படி புசித்தார்கள் என்று பாருங்க. அதை அவர்கள் எல்லா நேரங்களிலேயும் கடைபிடித்தார்களா என்று நம்ம பார்க்க வேண்டும். வாசிக்கிறப்போ பாருங்க, அந்த ராத்திரியிலே அந்த மாம்சத்தை நெருப்பில் சுட்டு புளித்த அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. போதும். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதை எப்படி புசிக்க வேண்டியதாமா? நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, உங்கள் அறைகளில் என்ன கட்ட வேண்டும்? கச்சைன்னா என்னது? எப்படி ஒரு சீலையோ அல்லது ஒரு வேஷ்டி கட்டுறப்போ அதை இன்னும் ஸ்ட்ராங்கா கிடைக்கிறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி போட்டுக்குவான், நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு பிடிமானம் என்று சொல்லுவோம். அது வேதத்திலே நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. சீக்கிரம் வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டு. போதும். பாருங்க, இந்த பூமியில மாம்சத்தோடு, மாம்சம் என்னது? நம்மை போல சக மனிதர்களாய் இருக்கிற அந்த மாம்சத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களோடும் அல்ல. துரைத்தனங்கள்னா என்னது? அதிகாரம் மிக்கிறவர்கள், நம்மை அங்கே மிரட்டி அதிகாரம் செய்து ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள், அதிகாரங்கள். அது மட்டுமில்லை, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் யார் அது? பிசாசனுடைய தூதர்கள். பிசாசனுடைய சொல்லை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படுகிற கோடிக்கணக்கான பிசாசுகள் உண்டு. லூசிபர் என்கிற ஒருவன் தான் அங்கே 1/3 பங்கை இந்த பூமியில கொண்டு வந்துட்டான், தூதர்களை. அந்த தூதர்கள் எல்லாம் விழுந்து போன தூதர்கள். அவர்கள் யார்? அவர்கள் விழுந்து போன தூதர்கள். எதிலிருந்து விழுந்து போனாங்க? தேவனை ஆராதிக்காதபடி, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி, தேவனை கனப்படுத்தாதபடி, இவர்களுக்குள்ளாக மேட்டிமை, இவர்களுக்குள்ளாக பதவி ஆசை, இவர்களுக்குள்ளாக அங்கே காணப்பட்ட பொல்லாத சிந்தைகள், பொல்லாத காரியங்களினாலே தேவன் என்ன செய்து விட்டார்? இவர்களை இந்த பூமிக்கு தள்ளிவிட்டார். அதனாலதான் விழுந்து போன தூதர்கள். அப்ப அவர்கள் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளாக சென்று ஜனங்களையும் என்ன செய்கிறாங்க? அதை போல அங்கே தேவனுக்கு பிரியமானதை செய்யாதபடி, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்யாதபடி இந்த சிந்தையை, இந்த செய்கைகளை செய்கிற அப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவிகள், அவைகளுடைய சேனைகள், அவைகளுடைய சேனைகள்னு என்னது? கூட்டம். அந்த கூட்டத்தோடு நமக்கு என்ன உண்டாமா? போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இவைகளை நீங்க ஜெயிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டுமாமா? தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், வாசிப்போம், சகலத்தையும் எதிர்க்கவும். பாருங்க, கவனமா பாருங்க, சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நீங்க நிற்க வேண்டும். நீங்க நின்றால் தான் அதை ஜெயிக்க முடியும். என்னால பேச முடியல, நடக்க முடியல, ஜெபிக்க முடியல, என்னால பைபிளே வாசிக்க முடியல, என்னால ஸ்தோத்திரமே சொல்ல முடியல, இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா நீங்க நிற்கவே முடியாது. அவன் உங்களை என்ன செய்து விடுவான்? மிக விரைவிலே ஏமாற்றி விடுவான். உங்களை விரைவிலே அவன் ஒன்றுமில்லாமல் அங்கே பீறி போடுவான் என்று சொல்லுது. சாத்தான் என்ன செய்கிறானாமா? சாத்தான் என்ன செய்கிறானாமா? அவன் கர்ச்சிக்கிற சங்கம் போல உங்களை பீறி போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பீரின்னு என்னது? அப்படியே
7-8 துண்டா பிச்சை எடுக்கிறது. நீங்க மிருகங்களை நீங்க இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல அல்லது இந்த நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு மிருகங்களை அங்க சிங்கம் அல்லது மற்ற மிருகங்களோ பிடிச்சா அப்படியே கை தனியா, கால் தனியா, தலை தனியா, உடல்ல எல்லா பாகத்தையும் பிச்சை எடுக்கிறது நீங்க பார்க்கலாம். பீறி போடுவது. அதைத்தான் பிசாசும் செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஜனங்களை. அப்ப இவைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால், அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய யோசனைகளை நீங்கள் எதிர்க்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டுமாமா? தேவனுடைய சர்வம். தேவன் உங்களுக்கு சகல ஆயுதங்களை கொடுத்திருக்கார். அதான் சர்வாயுதம். முதலாவது என்னவாமா? சத்தியம் என்னும் கச்சையை எங்க கட்டிக்கொள்ள வேண்டுமாமா? இங்க நீங்க என்ன படிச்சீங்க? அறையில் கச்சை கட்டி கொண்டு அதை புசிக்க வேண்டும். இங்க என்ன சொல்லியது? சத்தியத்தை உங்கள் அறையிலே கட்டி. அப்ப இன்றைக்கு சத்தியத்தை அறையாக நீங்க கட்டிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த சத்தியம் இல்லை என்றால் தான் என்ன செய்து விடுகிறீர்கள்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சத்தியம் உள்ள எவனும் என்னை அறிந்திருக்கிறான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப நீங்க சத்தியத்தை முதலாவது உங்களுடைய அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அதை கட்டி நீங்க நிற்கும் பொழுது அப்பதான் நீங்க நிற்க முடியும். இல்லாட்ட என்ன செய்து விடுவாங்க? எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ, ஒரு சின்ன பொய் தான் அவ சொன்னான். ஒரே ஒரு பொய், அந்த ஒரே ஒரு வார்த்தை, அது அவள் கூட்டி பேசினதினாலே இந்த முழு பூமிக்கும் மரணம் வந்தது. அதே போலத்தான் உங்களுடைய வாயிலிருந்து பிசாசு ஏதாவது ஒரு சின்ன பொய் பேசுறதுக்கு கேட்பான். நீங்க இன்னைக்கு போனீங்களான்னா போனோமா இல்லையான்னு சொல்லி அவன் உழப்புவாங்கள. அப்ப நீங்க இல்ல, ஐயோ இவர் சொன்னா என்னை தண்டிச்சிருவாரு, அல்லது இவர் சொன்னா எனக்கு தப்பா நினைப்பாரு, அல்லது என் மேல கோபப்படுவாரு, அல்லது எங்கூட பேச மாட்டாங்க, வேலைக்கு வேண்டான்றுவாங்க, அல்லது வீட்டுல இப்படி செய்வார்கள் அப்படி செய்வார்கள் என்று சின்ன சின்ன பொய்களை பேசுவதற்கு என்ன செய்வான்? பிசாசு தூண்டி விடுவான். இன்றைக்கு அநேக வாலிபர்கள், அநேக சிறுவர்கள், அநேக பெண்கள், அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து போவதற்கு இந்த பொய் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. சின்ன பொய் தானே, இதுல என்ன இருக்கிறது? போனோம்னா போகலைன்னா என்ன ஆயிரப்போகுது? அது ஒரு பொய் தான், ஒரு கொலைதான். நீங்க ஒரு தடவை கத்தியில குத்தி அவன் நெஞ்சில பட்டு அவன் இறந்துட்டானா அது மரணம் தான். நீங்க 5000 குத்து குத்தோனா 500 குத்துனா தான் அவன் மரிப்பான் என்றல்ல. அப்ப அது எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சத்தியம் என்கிற கட்சியை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து சொல்லும் பொழுது பாருங்க, அடுத்தது என்ன சொல்லுது? மார்க்கவசத்தையும் தலைச்சீராவை, மார்புலை கவசம் இருக்க வேண்டும். இல்லைன்னா இன்னைக்கு இப்போ கூட நிக்கிறவங்களே என்ன செய்வாங்க? நெஞ்சில குத்திட்டான்னு சொல்லுவாங்க. எதுல குத்திட்டாங்க? பின்னாடி இருந்து குத்துறது ஒரு பக்கம் இருக்கு, புறமுதுகுல குத்துறவங்களும் இருக்கிறாங்க. நீங்க போன பிறகு பேசுறது, உங்களை பற்றி தவறாய் பேசுறது, புறம் பேசி தெரிகிறவர் அப்படியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கூடையே இருந்து நெஞ்சிலேயே குத்துவாங்க. சொல்றாங்களே, என் நெஞ்சிலேயே குத்திட்டான் அப்படின்னு. என்னது? நேருக்கு நேர் நின்று துணிகரமாய் செய்கிறது, தெரிஞ்சும் அதை செய்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும் இது தவறு, இது பாவம், இது அக்கிரமம், இது மீறுதல், அநியாயம் என்று தெரியும். ஆனாலும் உங்களை என்ன செய்வான் பிசாசு? நல்ல நண்பர்களை போல போலியான நபர்களை, போலியான உறவுகளை, அல்லது உதவி வேண்டும் என்று சொல்லி, அல்லது ஏதாவது ஒரு வகையில உங்களை ஏமாற்றும்படியாக வந்து உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு நடுத்தெருவில் நிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னது? மார்பிலே குத்துவது. அப்ப இந்த மார்பை குத்தாதபடி நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மார்க்கவச நீதி. அப்ப உங்களுடைய செய்கைகள் நீதியாக இருக்க வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும், பொய்யை அல்ல. நீதியான அந்த மார்க்கவசத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அந்த நீதிதான் உங்களுக்கு மார்க்கவசம். சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா சொல்லுவாங்க, எந்த நேரம் பொய்யே பேசி திரியிறான்.
அவனிடத்துல ஒரு சரியானதே இருக்காது. சரியான யோசனை, சரியான செய்கைகள், சரியான சிந்தனைகள் இருக்காது. ஏனென்றால் அவனிடத்துல என்ன இல்லை? நீதியின் மார்க்கவசம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வேண்டும்? சத்தியம் என்னும் அறை கச்சையும், நீதி என்கிற மார்க்கவசம். அடுத்தது என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்கள் பாருங்க, அவர்கள் அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா, அவர்கள் கால்களிலே பாதரட்சையை தொடுத்து கொண்டு அதை புசிக்க வேண்டும். அதை புசிக்கிறப்ப அவர்கள் கால்கள்ல பாதரட்சை. இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, சரி இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக இல்ல, பூமியில் இருக்கிற எல்லாத்துக்காக மரிச்சிட்டாங்களே, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு பைபிளையும் சொல்லுது. அதே மாதிரி தேவன் முன் குறிச்சிட்டாரு அல்லது தேவன் தெரிந்தெடுத்துட்டாருன்னு சொல்லியிருக்க, பிறகு எதற்கு சுவிசேஷம்? இன்னைக்கு பிசாசனுடைய தந்திரம் அப்படித்தான். நல்லா கவனமா கேளுங்க. பிசாசு தந்திரமா ஜனங்களை சொல்லுகிற காரியம் என்னது? இனி எதற்கு சுவிசேஷம்? எதுக்கு நீங்க போய் வீடு வீடா போய் சொல்றீங்க? எல்லா இடத்துலையும் மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. தேவையே இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் மரிச்சாச்சு, அவர் நம்புறவங்களுக்கு உண்டுன்னு சொல்லி, அப்ப எல்லாரும் நம்பிட்டு போலாமே, எதுக்கு போய் அந்த சுவிசேஷம் வேண்டும்? அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள். ஏன் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்றால், அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிக்கிறப்ப மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல, தேவராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? வாசிங்க, மத்தேயு 13:47 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. போதும். அப்ப தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குதாமா? அது ஒரு சமுத்திரம். ஜனங்களும் இப்ப இன்னைக்கு எப்படித்தான் இருக்கிறாங்க? சமுத்திரம் மாதிரி கூட்டமா இருந்துப்பாங்க. ஜனங்கள் அலைக்கடலாய் திரண்டார்கள்னு போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில பத்திரிகைகளை சொல்றப்ப சொல்லுவாங்க, அலைகடலாக சமுத்திரத்தை போல நிரம்பி இருந்தார்கள்னு சொல்லுவாங்க. அப்ப ஜனங்கள் அங்கே தண்ணீரை போல இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இதில் நல்லவன் யார், கெட்டவன் யார் என்று யாருக்கும் யாரையும் தெரியாது. உங்களிடத்தில் அதைத்தான் நான் சொன்னேன், நல்லவனை போல நடிப்பார்கள். அவன் நல்லவனா கெட்டவனா என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க அவனோடு பேசி பழகிறப்ப தான் தெரியும் அவன் நல்லவனா அல்லது உங்களை ஏமாற்றி உங்களை கொலை செய்ய வந்தவனா அல்லது உங்களிடத்துல திருட வந்தவனா அல்லது உங்களை வஞ்சிக்க வந்தவனா ஏமாற்ற வந்தவனா என்று நீங்க பழகினா தான் தெரியும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அங்கே முன்குறிக்கப்பட்ட அந்த மீனாக இருக்கிறார்கள். ஆமென். அதனாலதான் அந்த வலைய அந்த கடலுக்குள்ள வீசுறப்போ அங்கிருந்து என்னென்ன வருகிறதாமா? சகலவித மீன்கள். அது மட்டும் இல்ல, வாசிப்போம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளின் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எடுத்து போடுவார்கள். பாருங்க, நல்லவைகளை எடுத்துறாங்க. ஆகாதவைகள்னா என்னது? நீங்க ஒரு கடல்ல வீசுறப்போ நண்டு, தேளு, இறாலு, தேரை, இப்படி அநேகம் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே மீன் மாதிரியே இருக்கு. தண்ணி பூச்சிகள் இருக்கலாம், சர்ப்பங்கள் இருக்கலாம், பச்சை நிற தவளைகள் இருக்கலாம், பாம்புகள் இருக்கலாம். இப்படி எல்லாமே என்ன இருக்கு? தண்ணீருக்குள்ள வாழ்கிறதவைகள் இருக்கும். அப்ப இதுல நீங்க யாராக இருக்கிறீர்கள் என்று அங்கே தேவன் உங்களை முன்குறித்துக்கு, அப்ப அவனுடைய ஜீவியம் அதை அடையாளப்படுத்துகிறது. ஆமென். அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றப்ப பார்க்கிறோம், எவன் மேல் இரக்கமாய் சுத்தமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்ப தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால், தேவனுடைய நீதியின்படி நீங்கள் நடக்க வேண்டுமானால், நீங்க அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு தெரியாது அந்த மீன் யார் என்று. ஆமென். இப்போ ஒரு கணவனோ மனைவியோ அவர்கள் உண்மையான மீனா இல்லையா என்று அங்க எடுத்தோன்னு தெரியாது. அங்க திருமண வாழ்க்கையில ஈடுபடும் பொழுதுதான் அந்த கணவனுடைய நடவடிக்கைகள் என்ன, அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறானா அல்லது அவன் ஒரு
சூதாட்டக்காரனா அல்லது ஏமாற்றுக்காரனா, திருடனா, கொள்ளைக்காரனா, அல்லது குடும்பத்தை பற்றி நினைக்காத ஒரு குடிகாரனா, அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுதுதான் அது தெரியும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அப்படித்தான் ஏமாந்து போறாங்க. அதை போல பெண்களும் அப்படித்தான். அப்ப அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று அதை தேவன் அங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இப்படி நட, இப்படி செய் என்று சொல்லி. அப்ப இதை மீறி நடக்கும் பொழுது அங்க என்ன வருகிறது? அந்த குடும்பத்துல பிளவுகள், அந்த குடும்பத்துல சமாதான குறைச்சல், அங்கே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கு. அதனாலதான் அங்கே ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28:8 வாசிங்க. இன்றைக்கு அநேகர் தேவனை குறித்தும், இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் அநேக காரியங்களை பேசுறாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்டர்நெட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தானும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சினிமால போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறம்பாங்க. கவனமா கேளுங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பேசுறாங்க, அநேக மேடைகளை போட்டு அநேக காரியங்களை பேசுறாங்க. அப்ப இந்த போஜன பீடங்கள், போஜனம் என்றால் என்னது? இப்ப தேவனுடைய பிள்ளைகள் செய்தி கேட்கிறாங்க. இப்ப நம்ம நின்று பேசுவதை இன்னைக்கு அநேகர் கேட்கிறீங்க. இதுதான் என்னது? போஜனம். உங்களுக்கு ஆவிக்குரிய போஜனம். ஆமே, மாம்சத்துக்குரிய போஜனம் அல்ல. அப்ப தேவனுக்குரிய காரியத்தை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆவிக்குரிய விதமாய் புசிக்கிறீங்க. உங்களுடைய ஆவி இன்னும் பலனடைய, இன்னும் விசுவாசத்திலே அதிகரிக்க, இன்னும் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்கு வந்து நம்ம ஆராதனையிலே கலந்து கொண்டு கொடுக்கப்படுகிற செய்தி தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது. ஆனா இந்த போஜனங்கள் இன்னைக்கு அது எப்படி இருக்கிறதாமா? ஒரு மனிதன் வாந்தி எடுத்து போடுறது. வாந்தி எடுக்கிறது என்னது? அவனுடைய இருதயத்துல என்ன இருக்கிறதோ, அசுத்தங்கள், அருவருப்புகள், அக்கிரமங்களை அவன் போதித்துக் கொண்டு இன்றைக்கு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். போஜனங்கள் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, யாருக்கு அறிவை போதிப்பார்? பாருங்க, யாருக்கு அந்த உபதேசத்தை ஆண்டவர் உணர்த்துவாராமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? பாருங்க, ஒரு பிள்ளையை போல். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ண. எப்படி ஒரு சிறு பிள்ளைக்கு அங்கே தேவனை குறித்தோ அல்லது உலகத்திலே நடக்கிற காரியங்களை குறித்தோ அறியாமல் ஒரு தாய் என்ன செய்கிறதோ, ஒரு தாய் என்ன கொடுக்கிறாளோ அந்த உணவை மட்டுமே அவன் புசிப்பான். தாயிடத்தில் இருந்து வருகிற அந்த உணவு தான் அவனுக்கு ஒரு நல்ல போஜனமாக இருக்கும். அப்ப அதை போல தேவன் நமக்கு யாராக இருக்கிறார்? தேவன் நமக்கு ஒரு தகப்பனாக, தாயாக இருக்கிறார். அப்ப தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? கண்மலையின் தேன் கிடைக்கிறது. அப்ப அந்த கண்மலையின் தேனை புசிக்கிற பொழுது, அந்த வார்த்தை என்கிற அந்த தேனை நீங்கள் புசிக்கிற பொழுது அது உங்களுக்கு என்ன செய்கிறதாமா? அறிவை தெளிவிக்கிறதாக இருக்கிறது. ஆமே. அப்ப நீங்க அந்த போஜனத்தை புசிக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய போஜனத்தை, ஆவிக்குரிய காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். அது குழப்பிக்கொண்டோ அல்லது வாந்தி எடுத்ததோ அல்லது கீழே கொட்டப்படுகிறதாகவோ அல்ல. ஆமே. பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுக்குரிய காரியங்களை, தேவன் செய்ய சொன்ன காரியங்களை சரியானபடி செய்யும் பொழுது அவர்கள் தான் யாராக இருக்கிறாங்களாமா? அந்த புத்தியுள்ள கன்னிகையாக இருக்கிறார்கள். ஆமே. பாருங்க, அவர்கள் கன்னிகைகள். ஆனால் 5 பேரிடத்துல என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது, தீவட்டி இருந்தது. ஆனால் மற்ற 5 பேரிடத்துல தீவட்டி மட்டும் இருக்கு, ஆனால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, ஆவிக்குரிய போஜனம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இல்லை. இன்றைக்கு சபைகளிலே அங்கே சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பை குறித்தும் மீட்பை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் போதிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே யார் இல்லை?
யார் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எங்கே என் நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடுகிறார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சபைக்கு வெளியே புறம்பாக்கி விட்டார்கள். ஏன் என்றால் அவரை 3வது தெய்வமாக வைத்திருக்கிறார். 3ல் ஒருவராத்தான் அவரை வச்சிருக்கிறாங்க. அவர்தான் முழு முதல் கடவுள் என்று இல்லாமல் 3ல் ஒன்றாக வைத்திருக்கிறார். அது மனுஷ ஞானமாக இருக்கிறது. இங்கே பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நான் இந்த பூமிக்கு வித்தாக வருவேன், இந்த பூமிக்கு நான் வந்து என்னுடைய ஜீவனை கொடுப்பேன், நானே சர்வ வல்லவர், என்னையன்றி வேறு ஒருவரும் இல்லை, நானே முந்தினவர், நானே பிந்தினவர், சர்வ சிருஷ்டிக்கு முதற் பேரானவர். இப்படி எல்லாவற்றையும் அவரை குறித்து ஏசாயா, எரேமியா, இன்னும் சகரியா, ஆகாய், இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலும் மோசேயிடத்திலும் அவர் அதைத்தான் பேசினார். ஒரு சகோதரன் நடுவில் எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி, இப்படி ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பேசி எல்லா காரியங்களை சொன்னாலும் இன்றைக்கு சபைகள் அதை என்ன செய்யவில்லை? அவரை 3வது மனிதனாக 3ல் ஒருவராகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன இல்லை, அங்கே அவர்களுக்கு பரிசுத்தாவி இல்லாததினாலே, பரிசுத்தாவியை குறித்தான காரியம் இல்லாதனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாக? அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமான இடத்துக்கு போடப்பட்டார்களாம். அப்ப ஏன் அது நடக்கிறது என்றால், அங்கே தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை நிதானிக்காமல், வேத வார்த்தைகளை சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து சுவிசேஷமாகவோ போதனைகளாகவோ கொடுக்கிற பொழுது அதை குறித்து கேட்காதபடி இருக்கிறதுனாலதான். இங்க இவர்கள் அந்த காரியத்தை முடித்து அங்கே செங்கடலை கடந்து பிறகு இங்க பார்வோனும் அவனுடைய சேனைகள் எல்லாமே அழியப்பட்டு இவர்கள் செங்கடலை தாண்டி வெளியே வந்து நிற்கிறாங்க. ஆனா அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக தேவனை மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை துதித்து தேவனை உடைய நாமத்தை பாட்டிலே பாடி நடனமாடி, நீங்க யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர்கள் கம்பீரமாக தேவனை குறித்து பாடுறாங்க. ஆனால் இப்படி செய்த அந்த ஜனங்கள் சிறிது நேரத்திலேயே அவர்கள் என்ன ஆனாங்களாமா? சிறிது நேரத்திலேயே அங்கே தண்ணீர் இல்லை என்றது, தண்ணீர் இல்லை என்றதும் அவர்கள் என்ன ஆனாங்களாமா? முறுமுறுக்கவும் என்ன செய்தார்களாமா? முறுமுறுக்கவும். அங்கே அவர்களுடைய இருதயத்திலே இருந்த அந்த கசப்பான வேர் வெளியே வருகிறத நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கும் ஜனங்கள் நாங்க ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனை தொழுது கொள்கிறோம், இப்படி நாங்க இந்த பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்தாச்சு என்று சொல்றாங்க. ஆனா என்ன செய்கிறார்கள்? ஒரு சின்ன காரியம் ஏற்படும் பொழுது முறுமுறுப்பதும் எதிர்த்து நிற்கிறமான காரியங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகவும் எச்சரிக்கையுள்ள ஒரு காரியமாக, அது நம்மை தவறான வழியிலே வழிநடத்தி சென்றுவிடும். அதனாலதான் பாருங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. நீங்க அங்க வாசிக்கிறப்ப நீங்க வாசிங்க, அங்க தண்ணீரை குறித்து எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாருங்க, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து போதும். பாருங்க, தேவன் மனிதனை இயற்கைக்கு அடையாளமாக ஆண்டவர் சொன்னாரு, நல்ல கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப மரம் ஜீவ விருட்சம் யார்? அது இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப இந்த கனியை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்றார் ஆண்டவர். அப்ப அங்க ஒரு மரம் வெட்டப்படுகிறது.
ஆமென். அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு அடையாளமாக, அங்க எப்படி அந்த ஆடானது, ஒரு ஆணாடு பலி செலுத்தப்பட்டதோ, அது இளம் பிராயத்தில் இருக்கிற 1 வயது மேல் இருக்கிற ஆடா, அது இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளமாக இருந்தது போல இங்கே ஒரு என்ன செய்யப்படுகிறது, ஒரு மரமானது வெட்டப்பட்டு அது அந்த தண்ணீரிலே போட்டவர், தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த தண்ணீரை குடிக்கிற பொழுது அது தித்திப்பும் மதுரமுமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை என்கிற, அதனால தான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்கிறார். அடுத்து சொல்றாரு, நானே ஜீவ தண்ணீர், ஜீவாப்பம், ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை புசிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாதுங்கிறார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று சொல்ல. நீங்க யோவான் 6ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை குறித்து அவர் பேசுறார். அப்ப அந்த தண்ணீர் நமக்கு என்ன கிடைக்கிறது, ஜீவ தண்ணீராக மாறுகிறது. அது ஜீவனை கொடுக்கிற தண்ணீராக இருக்கிறது. அது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் அதுல பார்த்தீங்கன்னா, இன்னும் பரிசுத்தாவியானவரை அங்கே ஊற்றப்படவில்லை, அவர் பரிசுத்தாவியை குறித்து பேசினார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை எப்படி அந்த தேனை அவர்கள் பருகி ருசித்தார்களோ, எப்படி அங்கே தாவீதும் இன்னும் அங்கே தேவ மனுஷர்கள் தேனை பருகினார்களோ, தாவீது அதைத்தான் சொல்லுவார், கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப அந்த தேனை நாம் ஒவ்வொரு நாளும் பருக வேண்டும். அந்த தேன், அந்த தண்ணீர், அது தித்திப்புள்ள தண்ணீராக இருக்கிறது, அது கசப்பல்ல. இன்றைக்கு ஜனங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பூமி முழுவதும் இன்றைக்கு தண்ணீர் மாறிக்கொண்டு வருகிறது. என்ன ஆகிவிட்டது, ஜனங்களுடைய இன்றைக்கு எல்லா வீட்டில இருந்தும் டிச் தண்ணி, கழிவு தண்ணீர், அங்கே இண்டஸ்ட்ரியில இருந்தும் போய் இன்றைக்கு எல்லா ஆறுகளும் சமுத்திரங்களும் கெட்டு போய் கிடக்கிறது. இன்றைக்கு நம்ம குடிக்கிற தண்ணீரே நம்மை கொன்று போடு அளவுக்கு இன்றைக்கு இந்த உலகம் பொல்யூஷன் ஆகி மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் எவ்வளவு ஒரு அருமையான பூமியை கொடுத்தார், இன்றைக்கு என்ன ஆகிறது, அதான் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கும் காலம் வரும் என்று சொல்ற. அப்ப தேவன் இந்த பூமியை அங்கே சரியானபடி நடத்த, சரியானபடி செய்ய கொடுத்த பொழுது ஜனங்கள், மனிதர்கள் அதை தாறுமாறாக்கி போட்டார். அதனாலதான் அப்படி செய்தவர்களை நியாயந்தீர்க்க அவர் வருகிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் நம்மை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய், அவருடைய பரிசுத்தாவிக்குள்ளாக நம்மை மூடி மறைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தின பொழுது அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் அவர்களை நீர் மூடி மறைத்து, சங்கார தூதன் அவர்களை தொடாதபடி, அந்த தலைச்சான் பிள்ளையை நீர் கொன்று போடாதபடி, அந்த குடும்பத்திலே மரணம் வராதபடி, அவர்கள் அந்த வாசலுக்குள்ளாய் இருந்து அந்த கதவை அவர்கள் ஆண்டவரை அடைத்து வெளியே வராதபடி நீர் அவர்களை பாதுகாத்தீரப்பா. ஆனால் ஆண்டவரே, எகிப்தியர்களோ அங்கே குடும்பத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், பார்வோன் குடும்பம் முதல் எல்லா குடும்பத்திலும் மரணம் ஏற்பட்டதப்பா. அது எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் மரித்து போகாதபடி, சந்ததி அற்று போகாதபடி ஆண்டவரே, எங்கள் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நாங்களும் குடும்பமாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை, உடைய வசனத்தை தியானித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களை வளர, உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை அறையிலே கட்டி கொண்டோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொண்டவர்களா ஆண்டவரே, கர்த்தாவே வார்த்தை என்னும் பட்டயத்தை கையில பிடித்து நடக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை எடுத்துக்கொண்டு பிசாசனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் அவனை நாங்கள் வெட்டி போடும்படியா வார்த்தையின் மூலமாய் அவனை நாங்கள் எதிர்த்து நின்று போராட ஆண்டவரே, அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் அன்றைக்கு பிசாசை நீர் வார்த்தையினாலே ஜெயித்தீரப்பா.
ஆண்டவரே, அவன் இந்த பூமி முழுவதும் என்னிடத்தில் இருக்கிறது, அதிகாரம் என்னிடத்தில் இருக்குது, என்னை பணிந்து கொள் என்று சொல். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய் என்று சொல்ல இருக்கிறதே என்று சொல்லி அவனை விரட்டி அடித்தது போல நாங்களும் வேத வார்த்தைகளை சொல்லி அவனை விரட்டி அடிக்க அந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை கையிலே பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு அந்த சகல சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள கிருபையைத்தான், தலைச்சீராவையும் மார்க்கவசத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் கையிலே வாழும் உடையவர்களா இப்படி ஒவ்வொரு காரியத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியா நிற்க எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.